तमिल भाषा समृद्ध भाषा है, विश्व की सबसे पुरातन भाषा है और हम सभी हिंदुस्तानियों के लिए गर्व की बात है। அனைவருக்கும் வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையத்திலிருந்து உங்களை சந்திக்கிறேன். திருக்குறள் தொடர்பாக சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. உலகை அளக்க திருமாலுக்கு 2 அடிகள் தேவைப்பட்டன. ஆனால் வள்ளுவருக்கோ 1.25 அடியே போதுமானதாயிற்று. உலகின் நடக்கின்ற அத்தனை செய்திகளையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களையும் திருப்பி பார்த்தவர் வள்ளுவர். அதனால் அவருடைய குறட்பாக்களை நாம் படிக்கின்ற போது நம் அருகிலிருந்தே அவர் நம்மோடு உரையாடுவது போல உணர முடியும். வாழ்வின் எல்லா மூலைகளையும் அளர்ந்து பார்த்தவர் திருவள்ளுவர். நம்முடைய நெருக்கடிகள் நம்மை வாட்டும், அதற்குமான ஒரு தீர்வை அவர் தருகிறார். மகிழ்ச்சி கடலிலே சில நேரங்களில் நாம் திளைப்போம். அப்போதும் சில செய்திகளை நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்கிறார். எல்லா விதமான உணர்வுகளுக்கும் தேவைகளுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளையும் திறந்து காட்டி இப்படி வாழ்ந்தால் நல்லது என்று காட்டுபவர் வள்ளுவர். குறட்பா என்னவோ அளவில் சிறியது, அது சொல்கின்ற கருத்தோ உலகை விட பெரியது. அதனால்தான் மேலை நாட்டினர் இங்கே வந்தபோது அவர்களை முதலில் கவர்ந்த நூலாக திருக்குறள் விளங்கியது. அதற்கு முன் 1595 மலையாளத்தில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டது. பிறகு லத்தீனில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஐரோப்பியர்கள் வருகை ஒரு மிகப்பெரிய வாசலை திருக்குறளுக்காக திறந்து விட்டது போல நாம் பார்க்கிறோம். இன்று நூற்றுக்கணக்கான மொழிகளில் திருக்குறள் உலா வருகிறது. வள்ளுவர் சுவடிகளில் எழுதினார். ஆனால் இன்று காகித பக்கங்கள் பல இடங்களிலும் அழகாக தன்னுடைய சிறகை விரித்து வள்ளுவர் உலகை முழுவதும் கவர்ந்து இழுத்திருக்கிறார். வள்ளுவர் நம்மை கவர்வதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. தமிழர்களுக்கு பூக்கள் மிகுந்த விருப்பம் உடைய ஒன்று. காலையிலே பூக்கின்ற பூக்கள் உண்டு, இரவிலே பூக்கின்ற பூக்கள் உண்டு. நள்ளிருள் நாரி என்று பழைய தமிழ் நூல்கள் சொல்லும். இன்று இருவாசி என்பார்கள். இப்படி பூக்கள் எத்தனையோ உண்டு. சில பூக்கள் நிறங்களால் நம்மை கவரும், சில பூக்கள் மனத்தால் பிடித்து இழுக்கும். வள்ளுவருக்கும் சில பூக்கள் பிடிக்கும். திருக்குறளில் அவர் பயன்படுத்தியுள்ள பூக்களின் எண்ணிக்கை 3. ஒன்று அனிச்சம், இன்னொன்று குவளை, பொதுவாக சொல்லப்படுகின்ற தாமரை. தாமரை கண்ணான் உலகு என்று சொல்கின்ற போது அது தாமரையை குறிக்கும். நீர்ப்பூக்கள் அப்படின்னு சொல்கிற போது அது தாமரையாகவும் இருக்கலாம், அல்லியாகவும் இருக்கலாம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று சொல்கின்ற போது அது நீர்ப்பூக்களை குறிக்கின்ற ஒரு தொடர், அந்த மலர் என்கிற ஒரு பொதுச்சொல். வேறொரு இடத்தில் கொத்து கொத்தாக பூக்கின்ற மலர்களை பற்றி அவர் சொல்வார். படித்தும் பிறருக்கு எடுத்து சொல்ல இயலாத சிலர் இருப்பார்கள். எத்தனையோ படித்திருக்கலாம், பிறரிடம் அந்த கருத்தை எடுத்து சொல்ல அவர்களால் இயலாமல் போகலாம், அல்லது சொல்ல மறுக்கலாம். சிலரும் அப்படி இருப்பார்கள். நமக்கு தெரிந்ததை மற்றொரு தெரியக்கூடாது என்று கூட நினைப்பார்கள். அதுபோல ஒன்றை சொல்லுகிற போது இணருழுத்தும் நாரா மலர் அணையர் என்று சொல்வார். கொத்தாக பூத்திருக்கும் ஆனால் மணக்காது என்று சொல்வார் அந்த இடத்திலே. குவளைப்பூவை பற்றி ஓரிடத்தில் சொல்கிற போது தலைவியின் கண்களுக்கு இணையாக அந்த அழகு அந்த பூவில் இல்லை என்று தானே அந்த பூ நினைத்து கொள்வது போல காணின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று அந்த இடத்திலே குவளைப்பூவை பற்றி அவர் சொல்வார். அது தலைவியோடு அந்த கண்ணோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவிலே. ஆனால் அவரை மிகவும் கவர்ந்த பூவாக
இருக்கிறது என்று சொன்னால் அனிச்சப்பூ. இந்த அனிச்சப்பூவை பற்றி 4 இடங்களில் பேசுகிறார். நலம் புனைந்து உரைத்தல் என்று ஒரு அதிகாரத்திலே முதற்குறளும் 5வது குறளும் 10வது குறளுமாக அமைந்திருக்கிறது இந்த அனிச்சப்பூ. பாருங்கள், தொடக்கமும் இருக்கிறது, மையமாகவும் இருக்கிறது, இறுதியாகவும் இந்த பூவை 3 இடங்களிலே அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அனிச்சப்பூ அவரை கவர்ந்த பூவாக இருக்கிறது. இந்த அனிச்சப்பூ அதோட நிறம் என்ன என்பது இன்று வரை நமக்கு தெரியாது. ஆனால் அனிச்சம் என்கிற ஒரு பூ இருந்திருக்கிறது வள்ளுவர் காலத்தில். அவருக்கு பின் வந்த மற்ற இலக்கியங்களிலும் கூட இந்த அனிச்சப்பூவை பற்றி சில செய்திகள் கிடைக்கின்றன. ஆனால் தமிழ் இலக்கியம் அந்த பூவின் நிறத்தை பற்றி ஓரிடத்தில் கூட சுட்டவில்லை. அதனால் இந்த பூ எப்படி இருக்கும் என்பதை நம்மால் நினைத்து பார்க்க முடியவில்லை. ஆனால் அவற்றின் குணங்களை, அதோட இயல்பை வள்ளுவர் சுட்டி காட்டுகிறார், மற்றவரும் சுட்டி காட்டுகிறார். அதற்கு காம்பு இருக்கும் என்பது மட்டும் அவர் வள்ளுவர் தருகிற ஒரு குறிப்பினாலே உணர முடியும். அனிச்சப்பூ கால் களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை என்று அவர் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அனிச்சப்பூ இடையிலே மிகவும் குறைவான பூ, மிகச்சிறிய பூவாக இருந்திருக்கலாம். ஆனால் தலைவியின் இடையோ அதைவிட மெல்லிதாக இருக்கிறது. அதனால் காம்பை கூட கிள்ளாமல் தலையிலே சூடிக்கொண்டால் அந்த பெண், அந்த பாரத்தை கூட அவளுடைய எடை தாங்கவில்லை என்று அழகாக வர்ணித்து சொல்வார் வள்ளுவர். இன்னொரு இடத்திலே அதே வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரள் யாம் வீழ்பவள், என்னுடைய காதலி உன்னை விட மென்மையானவள் என்று ஒரு இடத்தில் சொல்வார். அதைவிட ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது, விருந்தோம்பல் என்கிற ஒரு இடம், ஒரு அதிகாரம், 9வது அதிகாரம், அதனுடைய கடைசி குறள், குறள் எண் 90. இந்த குறளிலே அவர் அனிச்சப்பூவோடைய இயல்பை வெளிப்படையாக சுட்டி காட்டுகிறார். இந்த அனிச்சப்பூ எப்படிப்பட்டது என்று சொன்னால், மோந்து பார்த்தாலே வாடிவிடும் தன்மையை உடையது. அவர் பயன்படுத்தியிருக்கிற இடம் விருந்தோம்பல் என்கிற அதிகாரம். இன்று விருந்து என்று சொல்கிற போது பலரும் கூடி திருமணம் போன்ற ஒரு நல்ல காரியங்களின் போது வருகின்றவர்களுக்கு உபசரித்தல் என்ற ஒரு பொருளிலே நாம் கையாளுகிறோம். பழங்காலத்தில் விருந்து என்பதற்கு புதியது என்று ஒரு பொருள். ஆக முன்பின் தெரியாதவர்களாக இருந்தால் அவர்களையும் அழைத்து உணவளிப்பது பண்டைய தமிழருடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. அப்படி முன்பின் தெரியாதவருக்கு உணவை தர வேண்டும் என்பது தமிழருடைய கொள்கை. அது வரவேற்று உபசரிக்க வேண்டிய ஒரு பண்பாட்டு கொள்கை என்றது வள்ளுவர் அங்கே வலியுறுத்துவார். பழந்தமிழகத்திலே வீட்டிலே திண்ணை எல்லாம் இருந்தது. காரணம் என்னன்னு கேட்டால், புதிதாக வருபவர்கள், வழிப்போக்கர்கள், உறவினருக்கு நாம் விருந்தளிப்பது, உணவை வழங்குவது என்பது இயல்பான ஒன்று. அது ஒரு காரணம் இருக்கும். ஆனால் முன்பின் அறிமுகம் இல்லாதவரிடம் கூட நாம் முகமலர்ச்சியோடு அவர்களுக்கு உணவிட்டு மகிழ வேண்டும் என்பது வள்ளுவருடைய கொள்கை. அந்த கொள்கையை அவர் வலியுறுத்துகிற போது, மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து என்கிற ஒரு குறளிலே சொல்கிறார். விருந்தினர்கள் தொலைவிலேயே நாம் பார்க்கிற போது நம்முடைய முகம் மலர்ச்சியாக இருந்தால் அவர்களுடைய உள்ளம் மகிழும். அவர்கள் நம்மிடம் அருகே வருகின்ற போது நாம் அவர்களிடம் இன்சொல்லால் நாம் அவர்களை வரவேற்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் நெருங்கி வருகிற போது அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இது புதிதாக வருபவர்களுக்கு, உறவினர்களாக இருந்தாலும் சரி, விருந்து செய்கின்ற போது இந்த குணங்களை விருந்து தருபவர், அதாவது விருந்து ஓம்புபவர் இதை செய்ய வேண்டும். இன்முகத்தால் பார்க்க வேண்டும், இனிய சொற்களால் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நன்றாக உணவளிக்க வேண்டும். இந்த 3 செய்திகள் எல்லா இல்லறத்தானுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படை குணம் என்று வள்ளுவர் வலியுறுத்துவார். இதோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. அது ஔவையாருடைய ஒரு பாடல். ஒரு முறை ஔவையார் ஒரு ஊருக்கு செல்கிறார். அந்த ஊரிலே இருந்த ஒருவருக்கு ஔவையாருடைய பாடல்களின் மீது தனி அன்பு உண்டு.
ஔவையாரை பார்ப்போமா என்று கூட அவர் மனதிலே ஏதோ ஒரு நாள் நினைத்திருப்பார் போலும். ஒரு நாள் அந்த ஊருக்கே வந்து விட்டார் ஔவையார், ஏதோ ஒரு காரணமாக. ஔவையை கண்டவுடன் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரோடு நன்றாக அளவலாவி அவர் வீட்டுக்கு அழைத்து உணவருந்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். ஔவையார், வேண்டாம்பா, இன்னொரு நாளைக்கு வரம்பா, என்ன அவசரம், இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமே என்றெல்லாம் சொல்கிறார். இவரோ வற்புறுத்தி அழைத்துச் செல்கிறார். மதிய உணவுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார் ஔவையார். ஆனால் இவருக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. இவரோ தன்னுடைய மனைவிக்கு அவர் கொஞ்சம் அஞ்சுபவர். இந்த மனைவிக்கு புதிதாக யாராவது வந்தால் உணவிட வேண்டும் என்றெல்லாம் விருப்பம் ஒன்றும் கிடையாது. போதிய அளவு செல்வம் இருந்தாலும் கூட சிலருடைய குணம் அப்படித்தானே இருக்கும். ஔவையை அழைத்தவருடைய மனைவிக்கு ஔவைக்கு உணவளிப்பதில் எந்த விதமான விருப்பமும் இல்லை. இவர் போய் மனைவிட்ட கேட்குறாரு, மா, இன்றைக்கி ஔவையை நான் கூப்பிட்டுருக்கேன், சாப்பிட்றதுக்கு வருவாருங்க, கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் செஞ்சு வைங்க என்றெல்லாம் சொல்கிறார். அந்த அம்மா கொஞ்சம் கடும் சொற்களை சொல்லி, உனக்கே நான் சோறு போடுவது அதிகமாக நினைக்கிறேன், நான் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுவதுக்கு தான் நான் பிறந்து வந்திருக்கிறேனா என்றெல்லாம் கடுமையான சில கடும் சொற்களை எல்லாம் சொல்லி அவரை இகழுகிறார். அவரும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற நினைப்போடு அதை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு மனைவியோடு 1000 சண்டைகள் இருந்தாலும் இன்று ஒரு நாள் எனக்கு கூட சோறு வேண்டாம், ஔவைக்கு போட்டுவிடு என்றெல்லாம் கெஞ்சி கூத்தாடி ஒரு வகையாக தன்னுடைய மனைவியை சம்மதிக்க வைத்து விட்டார். மதிய நேரம் வந்தது. ஔவை வீட்டுக்கு வந்துட்டார். அந்த நேரம் ஔவை வாசலில் முதல்ல திண்ணையில் உட்காந்துட்ருக்குறாங்க. ஔவையோடு பேசுகிறாங்க போது உள்ளே அடுக்கலையில், அதாவது சமையல் அறையிலே அந்த அம்மையார் தன்னுடைய கணவனையும் திட்டிக் கொண்டிருக்கிறார். உணவருந்த வந்த ஔவையும் வார்த்தைகளால் கடுமையான சொற்களால் சொல்கிறார். வேறு வேலையே இல்லை, கண்டவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டியது, அவங்களுக்கெல்லாம் சோறு போடுவது தான் என்னோடய வேலையா என்றெல்லாம் திட்டிக் கொண்டிருப்பதையெல்லாம் ஔவையும் கேட்டுவிட்டார். அவருக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி இருந்தது. இல்லைப்பா, பரவாயில்லப்பா, வேறொரு சந்தர்ப்பத்தில் வரம்பா, எதுக்கு இதெல்லாம் கஷ்டம், உன் மனைவி ஏன்பா தொல்லை கொடுக்குறேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். ஆனால் இவர் வற்புறுத்தி உள்ளே அழைத்து கொண்டு போய்விட்டார். அவர் உணவருந்த என்ற ஒரு பலகையும் போட்டு அவரை அமர வைத்து இலையும் போட்டாச்சு. அந்த அம்மாள் வருகிற போதே, அவருடைய மனைவி வருகிற போதே அவருடைய பாத்திரத்தில் ஒரு சின்ன செம்பில் தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிற போதே கொஞ்சம் ஓசையோடு டங்குன்னு வச்சுட்டாங்க. சாப்பாடு போடுகிற போது வேண்டா வெறுப்பாக அழகாக அன்போடு பரிமாறாமல் கொஞ்சம் அப்படி தூக்கி போடுறது, மேலிருந்து போடுவது, ஊற்றுவது, குழம்பை ஊற்றுவது, ரசத்தை ஊற்றுவது போல அது பரிமாறுகிற முறையே அன்பு இல்லை என்று காட்டுவது போல இருக்கிறது. ஔவையாருக்கு அங்கே உணவருந்த விருப்பம் இல்லை. அவர் வற்புறுத்தி அவரை உண்ண சொல்கிறார். அப்போது சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறார். ஔவைக்கு அந்த உணவை பார்ப்பதற்கே பிடிக்கலை. சாப்பிடுன்னு சொல்கிறார். வேண்டா வெறுப்பாக கை அதன் மேலே வைக்கிறார், அன்னத்தின் மேலே. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா, ஏம்மா கொஞ்சம் தயங்குறீங்க, சாப்பிடுங்கம்மா என்றெல்லாம் இவர் வற்புறுத்த வாயில் எடுத்து போடுவதற்கு கூட அவருக்கு முடியலை. ஏன்னால் அவர் கேட்ட அந்த சுடு சொற்களும் பரிமாறிய விதமும், அன்பில்லாதவள் பரிமாறுகிற அந்த உணவை உண்ண அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் பாடிய பாடல் ஒன்று, அழகான ஒரு பாட்டு. அந்த உணவை பார்க்கிறார். காணக்கண் கூசுதே, கண்ணால் பார்க்க முடியல அந்த உணவை. கையெடுக்க நாணுதே, அவர் சாப்பிடுன்னு சொல்கிற போதெல்லாம் அதன் மேல் கை வைப்பதற்கு அவருக்கு பிடிக்கலை. காணக்கண் கூசுதே, கையெடுக்க நாணுதே. மாட்சிமை மிக்க அந்த வாய் இருக்கே, எத்தனையோ பாடல்களையும் பாடிய சிறந்த அந்த வாய் இருக்கே, மானொக்க வாய் திறக்க மாட்டாதே. வாய் அவருக்கு திறக்க வரலை. அதையும் மீறி வற்புறுத்தி வாயில் அந்த சோறை அவர் வாய்க்குள்ளே திணித்த போது, வீணுக்கு என் என்பெல்லாம் பற்றி எரிகின்றது, எலும்பே பற்றி எரிகிறதாம், அன்பிலால் இட்ட அமுது என்று பாடுகிறார். எவ்வளவு அழகான ஒரு பாடல். வந்த விருந்தினரை எப்படி உபசரிக்க வேண்டும் என்பதற்கு எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாட்டு. வந்தவர்கள் எப்படி அதை நினைப்பார்கள் என்பதற்கான ஒரு உணர்வை அந்த ஔவை காட்டிய ஒரு பாடல். காணக்கண் கூசுதே, கையெடுக்க நாணுதே, மானொக்க வாய் திறக்க மாட்டாதே, வீணுக்கு என் என்பெல்லாம் பற்றி எரிகின்றது, ஐயகோ அன்பிலால் இட்ட அமுது என்று ஔவை பாடி அந்த பாடலை இப்போது நீங்கள் நினைத்து பாருங்கள். இதை ஔவை இந்த பிற்கால ஔவையாக இருந்தாலும் பழைய வள்ளுவர் எப்படியெல்லாம் பாடியிருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். விருந்தினர் வருகிறார். அவர் வருகிற போது இன்முகத்தை நாம் காட்ட வேண்டும்.
ஆனால் முகத்தை கொஞ்சம் நாம் ஒரு விரும்பவில்லை என்பதை காட்டுகின்ற முகமாக நாம் வைத்து கொண்டால், முகம் கொஞ்சம் சுருங்கினால் கூட போரும், வருகின்ற விருந்தினருடைய உள்ளம் அங்கே வாடிவிடும். அதைத்தான் இந்த குறள் சொல்கிறது. மோப்ப குழையும் அனிச்சம். மோந்து பார்த்தாலே அனிச்சப்பூவானது வாடிவிடுமா, அவ்வளவு மென்மையானதாம். முகம் திரிந்து நோக்க, முகத்தை கொஞ்சம் மாற்றி ஏண்டா வந்துட்டா இந்த ஆள் அப்படிங்கிறாம நினைச்சாலே போதும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதனால் முகம் கொஞ்சம் காட்டின உடனே வந்த விருந்தினருடைய முகம் அங்கே வாடிவிடுமா. இங்கே பூவை மோந்து பார்த்தால்தான் வாடும், முகமானது சற்று திரிந்தாலும் கூட வந்த விருந்தினருடைய முகம் மாறிவிடும் என்கிறார். மீண்டும் இந்த குறளை நினைத்து பாருங்கள். மோப்ப குழையும் அனிச்சம், முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து, விருந்தினருடைய உள்ளமானது அங்கே வாடிவிடும். மோந்தால் வாடக்கூடியது அனிச்சப்பூ. முகத்தை வேறு வகையில் விரும்பவில்லை என்பதை குறிப்பால் உணர்த்தினாலே போதும், வந்த விருந்தினரின் உள்ளம் அங்கே வாடிவிடும். பூ மட்டும் வாடுவதில்லை, இந்த முகம் திரிவதனால் வந்த விருந்தினரின் உள்ளமும் வாடும் என்கிற ஒரு அழகான ஒரு குறள். வள்ளுவர் விரும்பிய பூக்களில் சிறந்த பூவாக 4 இடங்களில் சொல்லியிருப்பதால் அனிச்சப்பூ சிறந்த இடத்தை வள்ளுவர் இதயத்தில் பிடித்திருக்கிறது. இன்று இந்த அனிச்சப்பூ உடைய அடையாளத்தை தேடி சிலர் ஆய்வாளர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். லாகஸ்ட்ரோமி ஃப்ளாஸ் ரெஜினே என்று இந்த பூவாகத்தான் இருக்க முடியும் என்று ஆய்வாளர்கள் சிலர் கருதுகிறார்கள். ஆனால் முடிந்த முடிவு இன்று வரை கிடைக்கவில்லை. அனிச்சப்பூ எப்படி இருந்தால் என்ன, வள்ளுவர் சொல்வது இதுதான். மோந்து பார்த்தாலே வாடும் தன்மை உடையது அனிச்சப்பூ. நாமும் விருந்தினர்களை அனிச்சப்பூ வாடுகின்ற நிலையை உருவாக்குவது போல நம்முடைய முகத்தை சொருக்காமல் முக மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்று உபசரிப்போம். வள்ளுவர் உபசரிக்கின்ற ஒரு பூ அனிச்சம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.